சந்தோஷமாய் சொல்லுவோம், உற்சாகமாய் சொல்லுவோமா? நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர். அல்லேலூயா. எதில் நல்லவர், எதில் வல்லவர்னா நம்மை விடுவிக்கிறதில் அவர் வல்லவர். எப்பேற்பட்ட சூழ்நிலையானாலும் நம்மை விடுவிக்க ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். இந்த மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் இந்த பாடலை நல்ல கைகளை தட்டி உற்சாகமாய் பாடலாம். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே, என்கிற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவர். சேர்ந்த அந்த பாடலை கைகளை தட்டி பாடுவோமாக. எல்லாரும் பாடுவோம். ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகிற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. இடைவிடாமல் ஆராதிப்போ, நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போ, நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவர். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவர். கரங்களை நல்லா தட்டி பாடுவோம். நம்மை அழைத்தவர் இதுவரை கைவிடவே இல்லை, இனியும் கைவிட மாட்டார். விசுவாசமாய் பாடுவோம். நம்மை காக்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலை நம்மை அறியாமல் காத்திடுவார். நம்மை காக்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலை நம்மை அறியாமல் காத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போ, நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போ, நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவர். பாடுங்க. விடுவிக்க வல்லவரே. நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் செல்விட கரம் பற்றி நடத்திடுவார். நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார்.
போற்றி நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போ நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போ நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், மிக்க வல்லவர். பாடுங்க. மிக்க வல்லவரே, சத்துருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவார். சத்துருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போ நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. 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 நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், மிக்க வல்லவர். பாடுங்க. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், மிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கு மிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கு விடுவிக்க வல்லவர். ஹல்லேலூயா. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கு மிக்க வல்லவரே. எரிகிற அக்கினிக்கும் ராஜாவுக்கு மிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், மிக்க வல்லவரே. நல்லவர், விடுவிக்க வல்லவர். இன்னொருவர் சொல்லுவோம். நாம் ஆராதிக்கும் தேவன் வல்லவர், உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு வேலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு வேலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. பாடுங்க. ஆராதனை அன்பு கூறுவே, இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே, இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு வேலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. பாடுங்க பாடுங்க பாடுங்க. ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில்
துதித்து ஆராதிப்பே கூறுவே ஆராதனை ஆராதனை இயேசுவே எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 இடைவிடாமல் ஆராதிப்போ நம் வாழ்வில் என்றும் ஜெயமே இடைவிடாமல் ஆராதிப்போ நம் வாழ்வில் என்றும் ஜெயமே நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர் விடுவிக்க வல்லவரே நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர் விடுவிக்க வல்லவரே எரிகின்ற அக்கினிக்கும் ஆராதிப்போ நம் வாழ்வில் என்றும் ஜெயமே இடைவிடாமல் ஆராதிப்போ இடைவிடாமல் ஆராதிப்போ ஜெயமே கைகளை தட்டி சொல்லுங்க எப்பொழுதும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறதோ ஹல்லேலூயா எல்லா இடத்திலும் எப்பொழுதும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறார் ஆராதித்தால் வெற்றி நிச்சயம் ஹல்லேலூயா சத்தமா சொன்னீங்களா ஆராதிக்கிறவங்களுக்கு வெற்றி நிச்சயம் பக்கத்துல சொல்லுங்க ஆராதிக்கிறவங்களுக்கு வெற்றி நிச்சயம் உண்மையா ஆராதிச்சா வெற்றி நிச்சயம் மனப்பூர்வமா ஆராதிச்சா வெற்றி நிச்சயம் ஹல்லேலூயா நியாயாதிபதிகள் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 18வது வசனம் இப்படி வாசிக்கிறோம் அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு தேவரீர் உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்க இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையிலே விழ வேண்டுமே என்றான். அப்பொழுது தேவன் லேகியில் உள்ள பள்ளத்தாக்கை பிளக்க பண்ணினார். அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்தது. அவன் பிழைத்தான். ஆனபடியினால் அதற்கு என்ன கோரி என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் லேகியில் இருக்கிறது. அல்லேலூயாவா. தேவரீர் என் தாகத்தை தீர்க்கும்படியாக இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து போகாதபடி எனக்கு ஒரு துறவை திறப்பீராக. நான் தாகத்தினால் செத்து போய்விடுவேன். நான் தாகத்தினால் செத்து போய்விடாதபடி. சிம்சோன் ஒரு பயங்கர பராக்கிரமசாலியா இருந்தார். பச்சை தாடை எலும்பினாலே குவியல் குவியலாக ஜனங்களை கொன்று குவித்தான். சிங்கத்தின் வாயை பிளந்தார். தன் கையையே ஆயுதமாக பயன்படுத்தி பல பராக்கிரமான காரியங்களை செய்த சிம்சோன் இப்ப தாகத்தினாலே தாகம் மூச்சற்று கிடக்கிற அவன் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான். ஆண்டவரே,
நான் தாகத்தினால் செத்து போகாதபடிக்கு என் தாகத்தை தீர்ப்பதற்கு ஒரு தண்ணீர் புறவை பிறப்பினார். அப்பொழுது தேவன் பள்ளத்தாக்கை பிளக்க பண்ணினார். சபை சத்தமாய் ஆமென் சொல்லட்டுமா? நம்ம ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார்கள். வேண்டிக் கொள்ளுகிற விண்ணப்பத்தின் சத்தத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பதற்கு வல்லவராய் அவன் ஜெபம் பண்றான், அவன் வேண்டிக் கொள்றான். தேவரீர் என் தாகத்தை தீர்ப்பீரார். பைபிள் சொல்லுகிறது, தேவன் அவனுக்காக பள்ளத்தாக்கை பிளக்க பண்ணினார். அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்தது. அவன் பிழைத்தான். இன்னைக்கு நீங்க பாடி ஆராதிக்கும் போது, இன்னைக்கு நீங்க கர்த்தரை துதித்து கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது, எப்படிப்பட்ட பள்ளத்தாக்கு, எப்படிப்பட்ட வேண்டுதலானாலும், எப்படிப்பட்ட பிரச்சனைகளானாலும் உங்கள் சத்தத்துக்கு பதில் கொடுத்து ஒரு பள்ளத்தாக்கை கர்த்தர் திறப்பதற்கு தண்ணீர் ஓடி வந்தது. அந்த வாக்கியம் சொல்றீங்களா? பள்ளத்தாக்கை பிளந்தார். தண்ணீர் நல்ல இன்னொரு முறை பள்ளத்தாக்கை சொல்றவங்களுக்கு ஆண்டவர் பலப்பாரு. எந்த பள்ளத்தாக்கு பிளக்கணும், எந்த பிரச்சனை மாறணும், எந்த கண்மலை திறக்கணும், எதிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வரணும், எந்த தண்ணீரின் தாகம் தீர்க்கப்பட வேண்டும் என்று இந்த காலை ஆராதனை வந்திருந்தாலும் கர்த்தர் பள்ளத்தாக்கை பிளப்பாராக. சிம்சோனுக்கு பள்ளத்தாக்கை பிளந்தார்னா நீதிமானுக்கு கர்த்தர் பிளப்பதற்கு வல்லவரா? பள்ளத்தாக்கை விட்டுட்டீங்க நீங்க. பள்ளத்தாக்கை தண்ணீர் உங்களுக்கு வரும், நமக்கு ஓடி வரும். அவன் குடித்த போது, நான் பண்ணின போது அவன் குடிச்சான். இன்னைக்கு நம்ம பாடலாம். கர்த்தரை பாடும் பொழுது, கர்த்தரை துதிக்கும் பொழுது, கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது அவரை பிரஸ்தாபப்படுத்துகிற துதியின் சத்தம். அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்தது. அவன் பிழைத்தான். பரிசுத்த ஆவியின் பலம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், பரிசுத்த ஆவியின் வல்லமை யாரை நிரப்புகிறதோ அவர்கள் பிழைத்திருப்பார்கள், அவர்கள் சாட்சிகளாயிருப்பார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். எல்லாரும் அந்த பாடலை, புதிய ஒரு பாடல் தான் அது. நல்ல கரங்களை தட்டி இந்த நாட்களில் அநேகரை உற்சாகப்படுத்துகிற அந்த பாடலை, பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தால் கதறும் போது என்னை கேட்பவரே, அந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோமா?
தட்டி பாடுவோம். பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும் போது என்னை கேட்பவரே, என் ஹக்கோ எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என் ஹக்கோ என்ன துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 ஆவியானவரே. நல்ல கைகளை தட்டி எல்லாரும் பாடும். இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன். நீ என்னோடு உண்டு. கைகளை தட்டி எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன். நீ என்னோடு உண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன். நீ என்னோடு உண்டு. வார்த்தையாலே பேசுவி, சமூகத்தாலே நடத்துவி, வார்த்தையாலே பேசுவி, சமூகத்தாலே நடத்துவி, என் ஹக்கோ நீ எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என் ஹக்கோ நீ எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, ஆவியானவரே, ஓ ஆவியானவரே, ஆவியானவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கலங்கும் போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கலங்கும் போது என்னை கேட்பவரே, சோர்ந்து போ நேரத்தில் மேலதை தருகிறீ, சத்துவமில்லா வேலையில்லா வேலிக செய்கின்றீ, சோர்ந்து
சத்துவமில்லா வேலையில் அதை பெருக செய்கின்றே. சோர்ந்து போகும் நேரத்திலும் வேலனை தருகின்றே. எல்லாரும் கைதடி பாடுங்க. சத்துவமில்லா வேலையில் அதை பெருக செய்கின்றே. வேலனடைந்திடுவே, உயர பரப்பிடுவே. பாடுங்க பாடுங்க. வேலனடைந்திடுவே, உயர பரப்பிடுவே. எங்கோ நீ எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. எங்கோ நீ எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, ஆவியானவரே. பாடுங்க பாடுங்க பாடுங்க. நல்ல கைகளை தட்டி கண்களை மூடி ஆவியின் அபிஷேகத்தோடு பாடுவோம். ஆவியானவரே, 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 ஆவியானவரே. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலோ கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலோ கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. வார்த்தையாலே தேற்றுவே, சமூகத்தாலே நடத்துவே. சொல்லுங்க சொல்லுங்க. வார்த்தையாலே தேற்றுவே, சமூகத்தாலே நடத்துவே. எங்கோ நீ எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. எங்கோ நீ எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, ஆவியானவரே. சொல்லுங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா. கண்களை மூடி சொல்லுவோம். ஆவியானவரே, ஆவியானவரே. பாடுவோம். எல்லாரும் சொல்லுங்க சொல்லுவோம். எங்கோ நீ எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீர். கையை தட்டி சொல்லுவோம். எங்கோ நீ எந்த துணையாளரே. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை ஆராதனையில் எங்கள் மத்தியிலே எங்கோ நீ எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. எங்கோ நீ எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, ஆவியானவரே. கையை தட்டி சொல்லுங்க, கையை தட்டி சொல்லுங்க. கைகளை தட்டி எல்லாரும் சொல்லுங்க. கட்டுகள் உடைவதாக, வியாதிகள் மாறுவதாக, தேவ பிரசன்னம் இந்த காலை ஆராதனை நிரப்புவதாக. உன்னதமான பரிசுத்தமான பிரசன்னம். பின்னால ஆவியானவரே, 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 ஆவியானவரே. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஆவியானவர். ஓ பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். பிரசன்னம் பிரசன்னம், அபிஷேகம் அபிஷேகம். இப்பொழுது 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 கையை தட்டி சொல்லுவோம். ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே,
கரங்களை தட்டி ஆவியில நிரம்புங்க, ஆவியில நிரம்புங்க. கையை தட்டி துதிங்க, 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 கையை தட்டி துதிங்க. ரீகா தாரா பா பா பா, ரீகா தாரா பா பா பா, ரீபாகா தாரா பாகா தாரா பாகா தாரா பாபா, ரீகா தாரா பாகா தாரா பா. வேடிக்கை பார்க்காதீங்க, வேடிக்கை பார்க்காதீங்க. ரீகா தாரா பா பா. அபிஷேகத்தை நிறைய போது நல்ல கையை தட்டி பாடணும். நல்ல ஆவியில நிறைஞ்ச அந்நிய பாஷையில நல்ல கரங்களை தட்டி பாடும்போது வியாதிகள் மாறும், கட்டுகள் மாறும், கண்மலைகள் விலக்கும், பிரச்சனைகள் மாறும். நம்ம ஆளுங்க கை தட்டும் போது கை தூக்குவாங்க, கை தூக்குங்கன்னா கை தட்டுவாங்க, உட்கார்ந்து நிற்பாங்க, நின்று உட்காருவாங்க. இதெல்லாம் இருப்பதா இல்ல. சபையில ஒழுங்கா முன்னால ஊழியக்காரங்க எப்படி ஆராதனை நம்ம நடத்துறாங்களோ பரிசுத்தாவோட பிரசன்னம் நம்மை மூடுபடியா. சிம்சோன் தாகத்தினால வறண்டு கிடக்கிறான். பச்சை தாடை எலும்பு அடுத்து குவியலுக்கு மேல குவிக்கிறான். அவன் ஜோமான ஆண்டவர் நோக்கி, ஆண்டவரே தாகமா இருக்கிற ஆண்டவரே. எத்தனை பேர் நீங்க அப்படி சொல்லுறீங்கன்னு தெரியல. தாகமா இருக்கிறவங்க தண்ணீரை ஊற்றுகிறவர், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுகிறவர். அவர் 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 மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுகிறவர். இது நம்ம இஷ்டத்துக்கு ஆராதிக்கிற இடம் இல்ல. இது என் இஷ்டத்துக்கு ஆராதனை நடத்துற இடம் இல்ல. நான் கை தட்டும் போது தட்டுறது, ஏந்துக்கும் போது ஏந்துக்கிறது, எனக்கு பிடிக்கிற அதெல்லாம் இங்க கிடையாதுங்க. இங்க இங்க கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறேன். இங்க எங்க அப்பாவை தொழுதுகொள்ள வந்திருக்கிறேன். இங்க என் வியாதி பலவீனம், என் சௌகரியம் இதுக்கெல்லாம் இடமே இல்லை. எனக்கு ஒரே ஒரு ஆசைதான், கர்த்தர் என் தாகத்தை தீர்க்க. அல்லேலூயா, ஆமென். தாகத்தினால் மூச்சடைந்து போன போது அவன் ஜெபம் பண்ணான், ஆண்டவரே என் தாகத்தை தீர்க்க மாட்டீரா, என் தாகத்தை தீர்க்க மாட்டீரா, நான் இப்படியே தான் செத்து போனவா. பைபிள் சொல்லுது, கர்த்தர் அவனுக்கு ஒரு பள்ளத்தாக்கை, ஒரு பள்ளத்தாக்கை, ஒரு பள்ளத்தாக்கை, ஊற்றை அல்ல, ஒரு நீர் ஊற்றை அல்ல, ஒரு பெரிய பள்ளத்தாக்கையை இன்னைக்கு தாகத்தோடு நீங்க கேட்டீங்கன்னா, இன்னைக்கு தாகத்தோடு நீங்க ஆசையோடு கூட தேவ சமூகத்தில் கேட்டீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு ஒரு பள்ளத்தாக்கையே தரப்பாரு. பக்கத்துல சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, பள்ளத்தாக்கையே தரப்பாரு. சொன்னீங்களா? நல்லா பள்ளத்தில் பள்ளத்தை இல்ல, பள்ளத்தாக்கை. உன் ஜீவிய காலம் முழுவதும் உன் தாகத்தை தீர்க்கிற, உன்னை சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு நிறைவாக நடக்கும். அப்பதான் அந்த அந்த பள்ளத்தாக்கிக்கு அவன் பேர் வைக்கிறான், என்ன கோரி. என்ன கோரி? நான் தேவ சமூகத்துல ஒரு கோரிக்கையை வச்சேன். அவர் என் கோரிக்கையை கேட்டாரு, எனக்கு ஒரு பள்ளத்தாக்க திறந்தாரு. அதனால இந்த இடத்துக்கு என்ன கோரி. அது அது இங்கிலீஷ்ல எப்படி இருக்குதுன்னா, என்ன கோரின்னு பாடினா ஒரு மாதிரி இருக்குன்னு ஜோசப் ஆல்ட்ரின் ஐயா அதை இங்கிலீஷ்ல இருக்கிற அல்லது ஹீப்ரூல இருக்கிற அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். அதுதான் என் ஹக்கோ. என் ஹக்கோர்னா அவர் என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டு எனக்காக ஒரு எல்லாரும் கைகட்டி வருவாங்க. என் ஹக்கோ, நீ எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என் ஹக்கோ, நீ எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் தண்ணீரே. ஆவியானவரே, முன்னால பின்னால எல்லாரும் கை தட்டி பாடுங்க. சின்ன பிள்ளைங்க பாடுங்க, சண்டே கிளாஸ் பிள்ளைங்க பாடுங்க. பின்னால
வார்த்தையாலே ஏற்றுவே சமூகத்தாலே நடத்துவே வார்த்தையாலே ஏற்றுவே சமூகத்தாலே நடத்துவே எங்கோ நீ எந்த துணையாளரே தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே பாடுங்க ஜீவ தண்ணீரே ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா அப்பா அப்பா அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா உங்களுக்கு ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா உங்களுக்கு அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா உங்களுக்கு ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா உங்களுக்கு அப்பா அப்பா உங்களுக்கு அப்பா அப்பா சொல்லுங்க அப்பா 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 எபினேஸ் எபினேஸ் இதுவரை உதவி செய்தி எபினேஸ் எபினேஸ் சொல்லுங்க இதுவரை உதவி செய்தி கைய தட்டி சொல்லுவோம் என் ஹக்கோ நீ எந்த துணையாளரே தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே என் ஹக்கோ நீ எந்த துணையாளரே தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே ஆவியானவரே 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 என் ஹக்கோ நீ எந்த துணையாளரே தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே என் ஹக்கோ நீ எந்த துணையாளரே தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே ஆவியானவரே ஆவியானவரே ரிபா பாபா பரிசுத்த ஆவியானவரே